கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்னைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அக்டோபர் 16. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கான வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது www.drb.dn.government.in இந்த வெப்சைட்டில் போய் நம்ம ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நமக்கான எலிஜிபிலிட்டி நம்ம எலிஜிபிளா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. என்ன ஒரு போஸ்ட்டுக்கு ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். எங்கே நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்டு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். இந்த பர்டிகுலர் வீடியோவில் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க இந்த ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாப்புக்கு அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கான சேலரி பார்த்தோம்னா குரூப் 1 சேலரி, அதாவது 50,000 அபோவ் தான் இதுக்கான சேலரி. என்ன குவாலிஃபிகேஷன் நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா நிறையா கொடுத்துருக்காங்க. அதாவது எம்எஸ்சியில் தமிழ் முடிச்சிருக்காங்களா, இங்கிலீஷ் முடிச்சிருக்காங்களா, பாட்னி முடிச்சிருக்காங்களா, சுவாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீமாக இருந்தாலும் அதில் அதாவது மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், ப்ளஸ் 55% மார்க் அட்டைன் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணுறாங்க. இந்த டிகிரி அப்படி இல்லைன்னா ஃபாரினில் போய் அதுக்கு ஈக்குவலான டிகிரி, ஃபாரின் யூனிவர்சிட்டியில் ஈக்குவலான டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கனாலும் இந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் நான் எம்எஸ்சி முடிச்சிட்டேன் மேம், இல்லை ஃபாரின் யூனிவர்சிட்டியில் போய் ஏதோ ஒரு ஹோல்டர், அதுக்கு ஈக்குவலான ஹோல்டர் முடிச்சிருக்கேன், வேறு என்ன நான் கேட்டகிரியில் வந்து ஃபில் பண்ணணும்னு பார்த்தோம்னா 5% வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் பார்த்தோம்னா எஸ்சி, எஸ்டி, எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸு, பிசி, எம்பிசி முஸ்லீம்ஸு, டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன்லேயும் சொல்கிறாங்க. பிளைண்டாக இருக்காங்களா, ஹார்ட் ஹியரிங்ஸாக இருக்கா, டோகோமோட்டர் டிசபிலிட்டிஸ் இருக்கா, ஆட்டிசம் இருக்கா, மல்டிபிள் டயபிலிட்டிஸ் இருக்கா, இந்த மாதிரி இதை செக் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு ஒரு 5% ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. 55% மார்க் எடுக்கணும். யாருக்கெல்லாம் அந்த ரிலாக்ஸேஷன் 5% மார்க்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த கேட்டகிரியில் இருக்கிறவங்கன்னா 50 எடுத்திருந்தீங்களா, இந்த கேட்டகிரியில் இருக்கீங்க பட் 50% தான் என்கிட்ட இருக்கு மேம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன குவாலிஃபிகேஷன் மேம் அப்படின்றவங்க, நான் இந்த ஒரு கேட்டகிரியில் வர்றேன், அதாவது 55% மார்க் அட்டைன் பண்ணியிருக்கேன், பட் இந்த ஒரு கேட்டகிரியில் வர்றதுனால 5% எனக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது மேம். நெக்ஸ்ட்டு என்ன எலிஜிபிலிட்டி எனக்கு இருக்கணும்னா நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. நெட் எக்ஸாம் அப்படி இல்லை வேறு என்ன எக்ஸாம், அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் நடத்தக்கூடிய இந்த நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை ஸ்லெட் எக்ஸாம், செட் எக்ஸாம்லாம் இருக்குது, அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மேம், நான் நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணலை, நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க, அதாவது மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா பிஹெச்டி முடிச்சுட்டு இந்த 2009லேருந்து 16 பீரியடில் இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகியிருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிஹெச்டியை யூஸ் பண்ணி நான் இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக போகிறேன் மேம் அப்படின்னா அதுக்கும் சில கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க, அதை வந்து நீங்கள் ரெகுலரில் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். பிஹெச்டி முடிக்கிறீங்க, அதாவது 2 எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர்ஸை வந்து எவாலுவேட் பண்ணியிருக்கணும். நீங்கள் வைவா வாய்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கணும். பர்டிகுலர் கேண்டிடேட்ஸ்க்கு வைவா வாய்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. வேறு என்ன கேட்குறாங்கன்னா 2 ரிசர்ச் பேப்பர்ஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கணும், அதில் ஒன்றாச்சும் ரெஃப்ரீட்டடு ஜேர்னலாக இருக்கணும். இந்த கண்டிஷன்லாம் சொல்கிறாங்க. நம்ம பிஹெச்டி பண்ணும்போது நம்மளுடைய பேப்பர்ஸு இந்த மாதிரியெல்லாம் எவால்வேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்பியர் ஆகலாம். அதாவது கான்ஃபரன்ஸில் வந்து அதை போய் நம்ம ப்ரொசீட் பண்ணியிருக்கலாம், செமினார்ஸில் ப்ரொசீட் பண்ணியிருக்கலாம், நம்மளுடைய ஒரு ஜேர்னல்ஸ்க்கு யாராச்சும் அலோகேட் ஃபண்ட் அலோகேட் பண்ணி அது மூலிமா நம்ம பண்ணியிருக்கலாம். யூஜிசியே நமக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரியான கேட்டகரியில் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் அப்பியர் ஆகலாம். பிஹெச்டியில் உள்ள அப்பியர் ஆகிறதுக்கும் சில லிமிட்டேஷன்லாம் இருக்கும். அது ஃபாரினில் போய் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் மேம், அப்போது உங்களோட ரேங்க் வந்து டாப் 500 இருந்தால் இந்த ஒரு எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகலாம். ஏன்னா இது குரூப் 1 சேலரி, அதனால தான் இவ்வளோ ஒரு லிமிட்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்கை வந்து நம்மளுடைய ஃபைனல் கால்குலேஷன் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதுக்கு தனியாக மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களாமா. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி தாங்க மேம்ன்றவங்களுக்கும் நம்பிக்கையான முறையில் அப்ளை பண்ணி தரணும். நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.